ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி பாருங்கள், அருமையான ஒரு பாகற்காய் குழம்பு பார்த்திங்கனாக்கா மீன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா தக்காளி, வெங்காயம், புளி, முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய், பூண்டு, இது எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பயன்படுத்துறதுக்காக எடுக்க வேண்டிய மசாலா பொருட்கள். இப்போ அது பார்த்திங்கனாக்கா வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இது எல்லாமே போட்டு இதில் நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்குறோம். ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு நம்ம வதக்குங்க. பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற நறுக்கின இஞ்சியையும் போட்டுட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா இந்த பாகற்காய் குழம்பு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கசப்பு தன்மை இருக்காது. கசப்பு நம்ம அப்படியே பயன்படுத்தினாலும் அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி மசாலாக்களை நம்ம கூடுதலாக்குறோம். அவ்வளோதான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கனாக்கா பாகற்காய்ன்றது ரொம்ப நல்ல ஒரு மருத்துவம் குணம் நிறைந்த ஒரு பொருள். நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைங்கள்லாம் கசப்புன்னு சொல்லி வர்றதுனால தான், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கசப்புத்தன்மை மிக குறைவாக இருக்கும். பாருங்கள், பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, தக்காளி, அதாவது புளி, தேவையான அளவுக்கு புளி, இதெல்லாம் போட்டு முதல்ல எண்ணெயிலேயே வதக்கிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாகற்காய் குழம்பு. இது பார்த்திங்கன்னா அதே போல் பார்த்திங்கனாக்கா மசாலா நம்ம இது போல் வதக்கிட்டு நம்ம அரைச்சி அதை எடுத்து ஊற்றி மறுபடியும் கொதிக்க வச்சு நம்ம தாளித்து கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அது சூப்பரான டேஸ்ட் இருக்கும். கசப்புத்தன்மை மிக குறைவாக இருக்கும். அதே போல் குக்கரில் வேக வச்சு நம்ம உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தண்ணியை வீணாக்காமல் அப்படியே கொட்டி தான் பயன்படுத்த போகிறோம். அப்படி வேக வச்சு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. திருவி வச்சுருக்கிற தேங்காயையும் போட்டாச்சு. போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணிட்டோம். அதாவது வெங்காயம், பூண்டு, முந்திரி பருப்பு, இஞ்சி, தக்காளி, புளி இது எல்லாம் போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்தப்படும் பார்த்திங்கனாக்கா குழம்பு மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவுக்கு. குழம்பு மிளகாத்தூள்னாக்கா நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா, மிக்சிங் மிளகாத்தூள். அந்த மிக்சிங் மிளகாத்தூள் நமக்கு உரப்புக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு தூளையும் போட்டு பயன்படுத்திடுவோம். இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா, அதாவது கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் குழன்னு இருக்கட்டும், தண்ணி விட்டு நல்லா இறுக வதக்கிட்டு இந்த மசாலாவை அப்படியே எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதாவது ஒரு 90% நம்ம ஓரளவுக்கு மைய அரைச்சி எடுத்துடுறோம். அப்படி எடுத்தும்போது நமக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். வழக்கமாகவே பார்த்திங்கனாக்கா நம்ம முந்திரி பருப்பு பயன்படுத்தும் போது குழம்பு எப்பவுமே டேஸ்ட்டை கூடுதலாக்கி கொடுக்கும். அதனால தான் இப்போ நம்ம இதில் போட்டிருக்கிற கலவைகள் பார்த்திங்கனாக்கா மறுபடியும் சொல்கிறேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, தக்காளி, தேங்காய், புளி, உப்பு, குழம்பு மிளகாத்தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக இறக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டு நல்லா இறக்கி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அப்புறமா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக வேறு ஒரு கடாயில் மறுபடியும் தாளிக்கலாம். அந்த தாளிப்புக்கு தேவையான அளவு பார்த்திங்கனாக்கா கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம், புளிக்குழம்புனாவே வெந்தயம் கண்டிப்பாக தேவை. ஸோ வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுமே அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நறுக்கின வெங்காயத்தில் நான் பயன்படுத்திட்டு சிறு வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். பெருங்காய கட்டி தான் போட்டிருக்கேன், நான் பெருங்காயத்தூள் போடல, பெருங்காய கட்டி போட்டாச்சு. சிறு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அதை ஒரு 2 தக்காளி கட் பண்ணி ஒரு பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியும் அதே மாதிரி போட்டுட்டு ஓரளவுக்கு அது வதங்கினாலே போதுமானது. ஏன்னா இது தாளிப்பு தான். ஸோ ஓரளவுக்கு வதங்கினா நமக்கு போதும். நல்லா வதக்கிடுவோம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிட்டு நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நல்ல செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இது நம்ம மசாலாக்களை வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி தாளிக்கும் போது அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு பாருங்கள், வெங்காயம், பூண்டு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையை அது வழக்கமாக நம்ம போட்டு விடுறோம். இப்போ நறுக்கின தக்காளியையும் போட்டு அந்த தக்காளி ஓரளவுக்கு தோல் பிரிஞ்சால் போதும். நமக்கு அப்படி நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தோல் பிரிஞ்சால் போதும். இது சூப்பராக இருக்கும். இந்த பாகற்காய் குழம்பு நீங்கள் வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு மணக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.
பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வதங்கினதுமே நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். குக்கரில் ஒரே விசில் தான் விட்டுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து கொட்டியாச்சு. நம்ம பாகக்காய் வேக வச்சு தண்ணியை வீணாக்கக்கூடாது. தண்ணி எடுத்துட்டோம்னாலே அது பயன் இல்லாமல் போயிடும். அதனால் தண்ணியை அப்படியே ஊற்றி தான் நம்ம இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுது இருக்குது இல்லையா, செம்மையாக இருக்கும், சூப்பராக. அந்த விழுது அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. புளியோடு போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இப்போ அந்த டேஸ்ட் அப்படி இருக்குங்க. பாவக்காய்னாக்கா கசக்கும்னு வாங்க, ஆனால் இது கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 90% வந்து கண்டிப்பாக கசப்பு வராதுங்க. 10% தான் கசப்பு தன்மை இருக்கும். ஓகே, அப்படி கசப்பு தன்மை அந்தளவுக்காவது இருந்தால் தான் இது பாகற்காய் குழம்பு, இல்லைனா இல்லை இல்லையா. ஸோ மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறுக்கமாயிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரையாக நிற்கும். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கோ இல்லை களி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துருங்க. ஏன்னா பதிவுகள் உடனே வந்து சேரும். அப்போ தான் என்னோடய நிறை குறைகள் உங்கள்கிட்டருந்து வருதுன்னும் போது நான் அதை சரி செய்து கொள்ளவும் முடியும். ஓகே, அருமையான பாகற்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு, உரப்பு, காரம் எல்லாம் இருக்கான்னு, புளி, உப்பு, காரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் தேவைனாக்கா மறுபடியும் கூட மிளகாத்தூள் நான் பயன்படுத்தி செம்ம சூப்பராக நமக்கு தேவையான அளவுக்கு. இதில் வெறும் மிளகாத்தூள் எல்லாம் வேண்டாம், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் பயன்படுத்துங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ அமேசிங், செம்ம டேஸ்ட். ஓகே.